நிரம்பியது கழிப்பறை. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய பஞ்சாயத்து. ஈரான் அருகே அமெரிக்காவின் முக்கிய போர்க்கப்பல் நின்றிருக்கும் சூழலில் திடீரென கழிப்பறை நிரம்பியதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. யுஎஸ்எஸ் கப்பலின் கழிப்பறை பயன்படுத்துவதற்கு 45 நிமிடங்கள் வரை நேரம் ஏற்படுவதால் இராணுவ வீரர்கள் பலரும் சிக்கலில் மாட்டிக்கின்றனர். ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுலா மீதான தாக்குதலின் போது முக்கிய பங்கு வகித்த கப்பல் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பலாகும். இதன் மூலமாக விமானங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். தற்போது இந்த கப்பல் ஈரான் அருகில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா விரைவில் இராணுவ நடவடிக்கை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் சூழலில் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலில் எதிர்பாரா வகையில் ஒரு பிரச்சனை உருவாகியுள்ளது. $13 மில்லியன் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலில் 75க்கும் அதிகமான விமானங்களை ஏற்றி செல்ல முடியும். அதேபோல அதிநவீன ஆயுதங்களையும் பொருத்த முடியும். மொத்தமாக இந்த கப்பல் 333 மீட்டர் நீளம் கொண்டது. இதன் காரணமாக சுமார் 4500 முதல் 6000 வீரர்களை கப்பலில் தங்க வைக்க முடியும். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார். அப்படி ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் மிரட்டி வருகிறார். அது மட்டுமில்லாமல் 2 முக்கியமான கப்பல்களான ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் கப்பலை ஈரான் அருகே நகர்த்தியிருக்கிறார். இப்படி ஒரு அசாதாரணமான சூழலில் யுஎஸ்எஸ் கப்பலில் கழிப்பறை நிரம்பியதால் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இராணுவ வீரர்கள் சிக்கலில் தவிக்கின்றனர். இந்த கப்பலில் விமானம் மற்றும் சுற்றுலா கப்பல்களில் பயன்படுத்தப்படும் கழிவு அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏதாவது ஒரு வாழ்வில் பழுது ஏற்பட்டால் கூட அதே பகுதியில் உள்ள அனைத்து கழிப்பறைகளையும் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். ஆசிட் வாஷ் செய்து மட்டுமே தற்காலிக பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். இப்படி தீர்வு காண ஒரு முறை நடவடிக்கை எடுத்தால் $3.63 கோடி செலவாகும் என தெரிகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இப்படி ஆசிட் வாஷ் முறையில் 10 முறை சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது யுஎஸ்எஸ் கப்பல் கடலில் நிற்பதால் இதற்கும் வாய்ப்புகள் இல்லை. இப்படியான சூழலில் கப்பலில் உள்ள வெவ்வேறு குழுக்கள் மத்தியில் கழிப்பறை பிரச்சினைகள் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.